என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். அதனால ஆண்டவரை கனப்படுத்துகிற நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்க சொந்தக்காரங்களை விட, உங்களுடைய படிப்பை விட, உங்களுடைய வேற எல்லா சந்தோஷத்தை விட நீங்க ஆண்டவருடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்க, தேவ ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிக்கணும்னு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறீங்க. உங்க முக்கியத்துவத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ இதில் பெரிய ப்ளஸ் என்னன்னா, உங்கள் பிள்ளைகளை விட்டுறாதீங்க. நீங்கள் எப்படி இந்த விசுவாசத்தில் வளர்ந்தீங்களோ, எப்படி இதில் நீங்கள் இருக்கிறீங்களோ, அதே போல் உங்கள் பிள்ளைகளும் அது எக்ஸாமாக இருந்தால் கூட நீங்கள் ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. அந்த மாதிரி நீங்கள் அவங்களையும் உங்களுடைய இந்த ஆவிக்குரிய லைன்லேயே நடத்துங்க. அவன் என்ன எக்ஸ்கியூஸ் கேட்டாலும், ஒரு ஸ்கூலுக்கு எக்ஸாம் நடக்குது, நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க. அப்போ ஆலயத்துக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவன் பரவாயில்ல, திட்டுனா கூட பரவாயில்ல, ஏசுனா கூட பரவாயில்ல, ஒரு நாள் நீங்கள் இருப்பீங்களோ இல்லையோ, கர்த்தருடைய வருகை தாமதிச்சா அந்த பிள்ளை சொல்லும், என் அம்மா என்னை இப்படி தான் வளர்த்துனாங்க, எங்கள் அப்பா இப்படி தான் வளர்த்துனாங்க. ஸோ அதனால் காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.